ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள், the hunger and thirst for righteousness of God என்கிற தலைப்பிலே இந்த மாதம் முழுவதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். கர்த்தருக்கு சித்தமானால் this is the last episode, then we will move to the new subject. ஆண்டவர் மேல் பசி தாகமுள்ளவர்கள், the hunger and thirst for God. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லியும், ஷாரோனின் ரோஜாவாம் லீலை புஷ்பமாம் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய அழகை வர்ணித்து, அழகான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது, அதை நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம் என்று சொல்லியும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். திஸ் இஸ் மை 10th எபிசோட். ஏன்னா வாரத்தில் 2 ஒரே தலைப்பில் பிரசங்கம் பண்ண, அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி. ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். தேவன் மேல் பசி தாகம், அவருடைய வார்த்தையின் மேல், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள், they shall be filled. திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள், அசைவில்லாத ஒரு ஜீவியம் வாழ்வார்கள், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். இன்னும் அந்த திருப்தியான ஒரு வாழ்க்கை வரவில்லை என்றால் இன்னும் நீ நெருங்க வேண்டிய தூரம் உண்டு, இன்னும் நீ ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியம் உண்டு. லாஸ் ஆஃப் appetite ஃபார் காட்ஸ் presence இஸ் a disease. டாக்டர்கிட்ட போயிட்டு சில டைமில் பேஷண்ட்ஸ் வருவாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. பசி இல்லை, அப்படி சம்திங் கோயிங் ராங், இட்ஸ் a disease லைஃப். அது வியாதி உள்ள ஒரு வாழ்க்கை. தேவன் மேல் இருக்கிற தாகமும் பசியும் குறைஞ்சிச்சின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வியாதி இருக்குன்னு அர்த்தம். நிறைய வியாதி இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏராளமாகவே இருக்குது. அதனால தான் அந்த தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதும் ஆலய பிரகாரங்களை வாஞ்சிக்கிறதுலையும் தோய்வு விடுறத பார்க்குறேன். ஸோ we need to push on to heal the disease. கொஞ்சம் சில வேலைகளில் சில வைத்தியர்கள் தேவை. பரம வைத்தியராக கிறிஸ்து இருக்கிறார். ஆகையால் அவைகளை நாம் கையில் எடுப்பதில்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. காரணம் என்னென்னா, நீ ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும், திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்காகத்தான், வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ நத்திங் எல்ஸ். சில வேளைகளிலே என் தாயார் இடத்துல கேட்டு கொண்டு இருந்தேன், டிட் யூ கோ டு த சர்ச்? அவன் சொல்லுவாங்க, எனக்கு இப்போ கண்ணு சரி அப்படி விடலை. ஸோ இரவில் ரோட்டில் நடந்தால் மேடு பள்ளம் எங்கே இருக்குதுன்னு தெரில. பிள்ளைகள் நீங்கள்லாம் பக்கத்தில் இல்லாத நேரத்தில் எப்படி கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் இருக்குது. அப்படின்னாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் எத்தனை தான் இடதர்கள் வந்தாலும் ஐ கோ டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். தட்ஸ் வாட் அவர் forefathers showed to us. நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள் அதைத்தான் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். அது தேவன் மேல் இருக்கின்ற தாகம், அவருடைய சமூகம். வயதானவர்கள் ஓகே, முடிந்தவர்கள் எப்படி இருக்கிறான்? முடிந்தவர்கள் எப்படி இருக்கிறான்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசிக்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். Why we don't have joy in our family? ஏன் நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு சந்தோஷம் இல்லை? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் ஒரு சந்தோஷம் இல்லை? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாழ்க்கைக்கு தேவையான வழியை எனக்கு தெரியப்படுத்தினீர். அதான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி. Then there's a joy in your presence.
நடக்க வேண்டிய வழியிலே நடக்கும் பொழுதுதான் தேவனுடைய பரிபூரண சந்தோஷம் நம் வாழ்க்கையை நிரப்புகிறது. அதற்காகத்தான் நான் பேசுகிறேன். தேவ நீதியில் நடக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய சந்தோஷம் நம்முடைய இல்லங்களை நிரப்புகிறது. அந்த சந்தோஷம் தேவனிடத்திலிருந்து வருகின்ற பரிசுத்தமான ஒரு சந்தோஷம். அது பரிபூரணமானது, அதில் எந்த குறைவும் இல்லை. சக மனிதர்களைப் போலத்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பின் பேரின்பம் எனக்கு உண்டு, ரட்சிப்பின் பேரானந்தம் எனக்கு உண்டு என்று எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? சரியான வழியில் செல்வோமே ஆனால், சரியான மார்க்கத்தை நாம் பிடித்து கொள்வோமே ஆனால், இஃப் யூ ஆர் ட்ராவலிங் இன் ரைட் பாத், ரைட் டைரக்ஷன். ஒரு ஊருக்கு போனோன்னா சரியான பாதையில் போனோம், அப்படி தானே? என்கிட்ட ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்தாங்க. டேய், நான் கூகுள் மேப்பு போட்டு மேப்பையே ஃபாலோ பண்ணி போனேன்டா, என்னை வனாந்தரத்தில் கொண்டு விட்டுட்டடா அப்படின்னாரு. கூகுள் ரோட்ஸ் ஆர் நாட் அப்டேட்டட். இப்போ ஒரு ரோடை தோண்டிட்டாங்க, டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும் கூகுள் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு. அப்படி பல பாதை மாறி போயிற்று. ஏனென்றால் அது கூகுள் மேப் மாறக்கூடியதே. ஆனால் கர்த்தருடைய வழிகளோ மாறாதவைகள். அதனால தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. வானமும் பூமியும் அழிந்து ஒளிந்து போனாலும் உன் வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையும் என்ன செய்யாது, அழிந்து போகாது. தேவனுடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருக்கும். ஸோ ஆர் யூ ட்ராவலிங் இன் த ரைட் டைரக்ஷன்? சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோமா? நிறைய நேரங்களில் பாதை மாறி விடுகிறோம். பாதை தெரியாது, நான் அலைந்தேன், நீர் என்னை தேடி வந்தேன். ஆடு 100க்கு சரியான பாதையில் தான் போச்சு. ஒரு ஆடு பாதை மாறுறதுனால முட்புதரில் போய் மாட்டிக்கிச்சு. எங்கே மாட்டிக்கிச்சு? முட்புதரில் போய் மாட்டிக்கிச்சு. அதுக்கு பிறகு நல்ல மெய்ப்பன் தேடி வர வேண்டியதாக இருந்துச்சு, நல்ல கவனிங்க. ஸோ வாட் இஸ் த பாத்? எது வழி? அதான் வாசிக்க கேட்டோம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் ஆசீர்வாதத்திற்குள்ளாக வர முடியாது. No other forerunner. No Moses, no David, no Abraham, no Jacob. எல்லாருமே கிறிஸ்துவுக்கு உள்ளதான். எல்லாமே கிறிஸ்துவுக்கு உள்ளதான். ஒரே வழி இயேசு ஒருவர் தான். அந்த வழியில் அவர் காட்டுகிற வழி நீதியின் வழி. சங்கீதக்காரன் அதான சொல்றான். சங்கீதம் 23 வாசிப்போம். 23:3 3வது வசனத்தை பெறும். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் எதில் நடத்துகிறாரா? நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்போ இயேசுவை வழியாக கொண்டிருக்கிறவர்கள், இயேசு காட்டுகிற வழி அது நீதியின் பாதையாக இருக்கும். அது அநீதியின் பாதை அல்ல. அநீதியின் பாதையில் நடந்துக்கிட்டு நம்ம இயேசுவின் பாதைன்னு சொல்ல முடியாது. நல்ல போதையில் இயேசுவே ஸ்தோத்திரம்னா அது நீதியின் பாதை கிடையாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இயேசுவை பலர் பயன்படுத்துகிறாங்க. நீனும் நானும் நீதியின் பாதையில் தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதனால தான் இயேசு சொன்ன வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. நீதியின் பாதையிலே நடத்துகிறாரா? நீதியின் பாதையிலே அவர் நிதம் என்னை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் என்னை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை
மார்க்கம், அது பாவம் இல்லாத மார்க்கம். அதனால தான் இயேசுவே வழினா இயேசுவினுடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவைகள், கர்த்தருடைய வார்த்தைகள். நல்ல கவனிங்க. That's what the preaching of Jesus Christ is very very important. That's why I told children to write the morning sermon. Those are the preachings of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் இருதயத்திலே அவைகள் எழுதப்பட வேண்டும். அவை உன்னை ஜீவ மார்க்கத்திலே நடத்தும். அந்த பாதையில் வேதனை இல்லை, அந்த பாதையிலே துன்பம் இல்லை, அந்த பாதையிலே நித்திய சந்தோஷம் உண்டு, நித்திய சந்தோஷம் உண்டு. அது சந்தோஷமான பாதை, அது பாவம் இல்லாத ஒரு பாதை, அது வருத்தத்தை கொண்டு வராத ஒரு பாதை. உலகத்தில் இருந்த பாடுகள் இருக்கலாம், ஆனால் உன்னை மூழ்கடிக்கும்படியான பாதை அல்ல அது. அது உன்னை ஜெயம் பண்ணுகிற ஒரு பாதை, உன்னை வெற்றி பெற செய்கிற ஒரு பாதை. அந்த பாதையிலே நடந்து விட வேண்டும். இயேசுவின் பாதை எப்படி இருக்கும், இயேசுவின் பாதை எப்படி இருக்குன்னு தெரிந்த வசனங்கள் தான். பட் இட் இஸ் ரிப்பீட்டேஷன். எதுக்கு ரிப்பீட்டேஷன்? நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் கீழ்ப்படியாதது நிறைய இருக்கேன். கம்ப்ளைண்ட் வரதானே செய்யுது. அதனால் திருப்பி ரிப்பீட் பண்ணிவிட்டு குயிக்லி வி வில் கோ த்ரூ இந்த மார்னிங் சர்மன்ஸ். வாசிக்கலாம். மத்தேயு 5:22 வாசிப்போம். என்ன அர்த்தம்? ஒரு சிம்பிளாக சொல்லிடுறான். சிம்பிளாக புரியணும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போக வேண்டாம். சகோதரன்ட்ட கோவப்படக்கூடாது. Don't be anger with your brothers and sister. நல்ல கவனிங்க. எங்கே கம்பேர் பண்ணுறாரு தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக. இப்போ அதை நம்ம பண்ணுறது கிடையாது. அதனால தான் ஜீசஸ் வாஸ் ஸோ வாய்ஸ். அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் அதான் கேட்டாங்க, தச்சனுடைய மகனுக்கு இவ்வளவு ஞானம் எங்கிருந்து வந்ததுன்ட்டு. இப்போ யாரை நம்ம கொலை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அவன் கொலையில் பண்ண மாட்டான், சபையில் இருக்காங்க, ஆனால் கோபப்படுவான். ஆண்டவர் சொல்லிட்டார், ஈக்குவல் ஈக்குவல். சகோதரனிடம் கோபம் கொள்ளாதே, கோபம் கொண்டு முட்டாள் என்று சொல்லாதே. அதான மூடனே என்று சொல்லுகிறவன் எங்கே போயிடுவானா? கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். நீ காலையில் அதான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பி கேர்ஃபுல் வித் யுவர் டங், வாட் யூ ஆர் டாக்கிங். பி கிரேஸ்ஃபுல். கிருபை நிறைந்த வார்த்தைகள் மட்டும் என்ன செய்யணும்? வரணும். முட்டனே, மூடனே, புத்தி இல்லாதவனே, தண்டியே. இப்போ தமிழ் வார்த்தைகள்லாம் நிறைய மறந்து போச்சு, மலையாளத்தில் தான் நிறைய பேசுது. நான் ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்னேன், இனிமேல் நீ என்கிட்ட பேசினா சுத்த தமிழில் தான் பேசணும், ஓகே, இந்த மிக்சடே வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நல்லா கவனிங்க. கோபம் கொள்ளாதே. ஸ்டே அவே ஃப்ரம் த ஆங்கர். டேக் எஃபோர்ட். இட் வில் நாட் கம் இன் ஒன் டே. ஒரே நாளில் வராது, ஒரே நாள் என்ன செய்யாது, வராது. பட் டேக் எஃபோர்ட். நியாயம் இருக்கலாம், ரீசன் இருக்கலாம், பட் ஃபர்கெட் தட். Forget that. Then you are in the right path. அப்போ சரியான பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ சரியான பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பிரதர், அவங்க கோபங்கள்றாங்களே, அவங்க கணக்கு அவங்க கொடுக்கணும். உன் கணக்கு கரெக்டாக இருக்கா? உன் கணக்கு கரெக்டாக இருக்கா? வான் ரட்சிப்பை காத்துக்கள். அவ்வளோதான். விலையேறப்பட்ட ரட்சிப்பு, விலையேறப்பட்ட பாதையில் கொண்டு நிறுத்தியிருக்கு. உன் ரட்சிப்பை காத்துக்கள், உன் ரட்சிப்பை காத்துக்கள். I don't bother about my sister and brother, but my salvation is very important. I need the presence of Jesus. I will lose it if I do that. 26 எங்கே போனா? கோர்ட்டுக்கு போனா. எங்கே போயிடாத? தப்பி தவறி கோர்ட்டுக்கு போயிடாத. நல்ல கவனிங்க. வழக்கு மன்றத்துக்கு போயிடாத. போனியன்னா நீ தரித்திரன் ஆயிடுவா. அவ்வளோதான். தட்ஸ் வாட் ஜீசஸ். சண்டை வந்துட்டு, வாக்குவாதம் வந்துட்டு, ட்ரை டு சால்வ். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன். எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரே சண்டை. புளிய மரம் அங்கே வருது, வேப்ப மரம் அங்கே போகுது. இந்த சண்டை உண்டு, எல்லா ஊர்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, வெயில் நிறைய உள்ளே வருது, வரட்டு கழுதா பேய் ஒன்றா போகுது அப்படின்ட்டு. வெயில் வர்றது தப்பு இல்லை, காலையில் போய் உட்காருங்க, விட்டமின் டி நல்லது அப்படின்ட்டு. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க, எங்கள் அம்மா தனியாக இருக்கிறதுனால வேறு சப்போர்ட்டு மகன் இல்லை, வீட்டில் தலைவர் இல்லை,
ஆண் இல்லாத வீடுன்னு ஊரில் சொல்லுவாங்க. ரொம்ப நெருக்கம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. 1 year 1.5 year ஆஸ் அ ஃபேமிலி தி அட்டாக் வித் அப்யூசிங் வேர்ட்ஸ். கெட்ட வார்த்தைகள் எங்கள் அம்மா, கெட்ட வார்த்தையே எங்கள் வீட்டில் வராது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு. அதுக்கு முன்பும் கிறிஸ்தவ வீடுகளில் கெட்ட வார்த்தை வராது. அதான் நம்மளுடைய சாட்சி. அதனால் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு லீவில் நான் போயிருந்தேன். எப்படி என்னை பார்த்துறணும் அப்படின்ட்டு. அவன் வரவே இல்லை, அவன் வெளியூருக்கு போயிட்டான். சண்டை போச்சே அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஆஃப்டர் 6 months he get into the heart attack. இப்போ ஒரு வார்த்தையும் காணும். நீங்கள் அமர்ந்திருந்து உங்கள் கர்த்தர் யுத்தம் செய்வதை அறிந்து கொள்ளுங்கள். That's it. நீ ஆண்டவரை பிரியப்படுத்தி ஒன்றை தாழ்த்திட்டேன்னா யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். That's a God's word. That's a God's word. You don't pull anybody to court. That's a God's word. தேவனுடைய வார்த்தை. அது உன்னை தரித்திரனாய் மாற்றிவிடும். 27 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு யார் பிரதர் பண்றா அப்படின்ட்டு. அடுத்தது இதனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்காதன்னு சொல்லியிருக்காரு. வாலிப பிள்ளை லாங்குவேஜில் சொல்லணும்னா சைட் அடிக்காதன்னு அர்த்தம். அதுதானே சைட் அடிக்காத அப்படின்னு அர்த்தம். பல 10 கற்பனையில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இயேசுனுடைய கற்பனையில் சைட் அடிக்காத. நல்லா கவனிங்க. கண்ணு கெட்டுச்சுன்னா எல்லாம் கெட்டுரும். கண்ணு தான் சோர்ஸு. அதனால தானே சொன்னார், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கி, வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. என்ன செய்யணும்? அது எங்கே பார்க்குதோ அங்கேருந்து பிடிங்கிறணும். அதுக்குன்னு ஃபிசிக்கலாக தூக்கி தூரப்படணும்னு அர்த்தம் கிடையாது. அது எங்கே பார்க்குதோ அங்கேருந்து பார்வை என்ன செய்யணும்? பிடுங்கிறணும். நிறைய வரும். ரோட்டில் வாக்கிங் போக முடியல மனுஷன், கண்ணு அங்கேயும் இங்கேயும் போவோம். அண்ணன் மோகன் சிலாசரஸோட பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அண்ணன் சொன்னார், சபையில் எனக்கே இடரல் வந்துட்டா அப்படின்னாரு. சபையில் எனக்கே இடரல் வந்துட்டு. யார்? ஊழியக்காரரோட பிள்ளைகள். எப்பா அதனால் இடரல் எல்லா இடத்துலையும் வரும். இடரல் எல்லா இடத்துலையும் வரும். வான் கண்ணை நீ தான் பாதுகாக்கணும், வான் கண்ணை நீ தான் பிடுங்கணும், வான் கண்ணை நீ தான் பிடுங்கணும். Be careful in that. God will bless your family life with a beautiful life. அருமையாக தேவன் ஆசி. இதில் உண்மையாக இருக்கணும். இந்த கண்ணு எங்கே போகுதுன்னு வேறு யாருக்கும் தெரியாது, உனக்கு தெரியும். மேலே இருக்க கர்த்தருக்கு தெரியும் நீ எங்கே பார்க்குறான்ட்டு. நீ எங்கே பார்க்குறான்ட்டு ஒன்று உனக்கு தெரியும், இன்னொன்று கர்த்தருக்கு தெரியும். வேற யாருக்கு? இவைகள்லாம் மறைமுகமானவைகள். அதனால தான் கரெக்டாக இயேசு கிறிஸ்து அதை அட்டாக் பண்ணுறாரு. விபச்சாரம் பண்ணால் சொல்லிடுவான், அங்கே போனால் இங்கே போனான்னு என்ன செஞ்சிருவான்? சொல்லிடுவான். ஆனால் இந்த சைட் அடிக்கிற காரியத்தில் தெரியாது, எங்கே அடிக்கிறான்னு தெரியாது. நான் அங்கே தான் நின்னேன், உன் கண்ணு எங்கே போச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படி தானே கேட்பாங்க. ஒருத்தர் கேட்டார், உங்கள் கண்ணு எதுக்கு அங்கே போகுது அப்படின்ட்டு. ஆடாட்டவரே நல்லா கவனிங்க, கேவனம். உன் கண்ணு எங்கே போகுதுன்னு உனக்கு தான் தெரியும், உன் கண்ணு எங்கே போகுதுன்னு உனக்கு தான் தெரியும். இச்சையான காரியங்களை நீ பார்த்தாலே, இயேசு கிறிஸ்து சொன்னார், you are away from my righteousness. தேவ நீதியை விட்டு நீ விலகி விட்டாய். கவனம், மேற்கொள். இதை ஜெயிக்கணும். இதை ஜெயிச்சா கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், ஜீவ மார்க்கம் நமக்கு உண்டு. அதனால் கண்களினால் இடரல் அடையாதே, கண்களினால் இடரல் அடையாதே. 5:31 தன் மனைவி விடுகிற எவனும் போதும். மனைவி என்ன செய்யக்கூடாது? ஆமாம், டைவோர்ஸும் பண்ணக்கூடாது, பிடிச்சி தள்ளி விடக்கூடாது. நிறைய பேர் பிடிச்சி தள்ளி விடுறது நிறைய இருக்குது. ஓகே, நல்லா கவனிங்க. நோ ஃபிசிக்கல் வயலன்ஸ். அது பலவீனமான பாண்டம், உடஞ்சிட்டுனா சிக்கல். டோன்ட் புஷ் தம் அவே. நெவர் அண்ட் எவர் ஹேட் த மைண்ட் செட் ஆஃப் டிவோர்ஸ். ஒன்றை போய் கட்டுனேன்னு சொன்னாலே உனக்கு உள்ள வேற ஓடுதுன்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். நல்ல கவனிங்க, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுதான்
அபாசியாவுக்கு வந்தால் சொல்லியிருப்பேன், உனக்கு முதல் ஆசீர்வாதமே வீட்டில் வா மனைவி தான். அது நல்லா இருந்ததுன்னா எல்லாம் நல்லா இருக்கும். அதை நல்லா வைக்க வேண்டிய பொறுப்பும் உண்டு. அளவுக்கு மீறி போச்சுன்னா ஆண்டவர் பார்த்துக்குவார். கர்த்தர் நல்லவர். அதான் சொல்லியிருக்கேனே, we have always there are difference of opinion many times, we but never give up. ஏன்னா அது கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு. and our covenant in the presence of God, தேவனுடைய சமூகத்திலே ஏற்படுத்தின உடன்படிக்கை. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கடைசியில் ஒரு வார்த்தை கேட்பாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். பிரிவுன்னு ஒன்று வரணும்னா அது மரணம் மட்டும்தான். வியாதி கூட இல்லை, பலவீனம் கூட இல்லை. only one thing will separate us is our death. nothing else. write it. எடுத்தா தள்ளிடுவேன், எடுத்தா போயிடுவேன். இங்கே ஏசு இருப்பாரு, never not at all. நல்லா கவனிங்க. அதனால் இது எப்போ வரும்னா, முதல்ல கோட்டை விட்டுட்டா தான் இது வரும். முதல்ல இருந்தே ஒழுங்குபடுத்திட்டோன்னா எல்லாம் என்ன செஞ்சிடும், ஒழுங்குபடுத்திடும். மற்றது எல்லாம் இதுக்கு பொருந்தோம். நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா எதுக்கு இது வருது, நம்ம தாழ்மையாக இருந்தோம்னா எதுக்கு வருது, கொஞ்சம் சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா எதுக்கு வருது, கொஞ்சம் சாந்த குணம் இருந்ததுன்னா எதுக்கு வருது. அடுத்த மாதம் பேசணும்னு வச்சுருக்கேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 2 பேர் தான் வேதத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள். யாரெல்லாம் சொல்லுங்கள் பாப்பா. 1 மோசே, 2வது சத்தம் வர மாட்டேங்க. ஏற்கனவே சொன்னது தான், நான் சாந்தமும் மனத்தாழ்மை. யார்? ஏசு கிறிஸ்து. 2 பேர் தான். Do you think they are weak people? பழைய ஏற்பாட்டினுடைய நாயகன் மோசே என்றால் புதிய ஏற்பாட்டினுடைய நாயகன் இயேசு கிறிஸ்து. both heroes are weak people. 2 நாயகர்களும் சாந்த குணம் உள்ளவர்கள். அறிவாயோ, they are not weak, they are meek. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாந்த குணம் உள்ளவன் எல்லாம் வீக்காக இருக்கும்னு நினச்சி. not weak, you don't need to be weak, you have to be meek. பின்னாடி பார்ப்போம், அது பெரிய சப்ஜெக்ட். அதை பேசணும்னா, மோசேயை கொல்லும்படியாக தேவன் எதிர்கொண்டு வருகிறார். காப்பாற்றினது யார் தெரியுமா? அறியாத மனைவி. அது தெரிஞ்சுக்க, அறியாத மனைவி. அவளுக்கு சத்தியம் தெரியாது, ஆபிரகாமின் தேவனும் தெரியாது, மிதியானியருடைய சிறையிலிருந்து வந்தவாவா. பட் she saved the life of Moses. அறிவாயோ, maybe you can say fool, all those nonsense things. Who saved your life? It's your wife. மறந்து விடாதே. பலவீனம் வரும்போது தான் தெரியும், வராமல் காப்பது நல்லது. அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணுறேன். நீ அதை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா போட்டுருவார் அதுக்கு பிறகு பலவீனத்தில். அப்போ தெரியும், இங்கே ஒரு குத்து குத்துவான், இங்கே ஒரு குத்து குத்துவான். யாரு கூட இருப்பா? ஒருத்தர் நிற்க மாட்டான். Who will be with you? It's going to be your wife, no one else. Take care of that. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சண்டை நடக்கும் அடிக்கடி. என்ன சண்டைன்னா, நான் முதல்ல போயிடுவேன். யாரை டேக் கேர் பண்ணுவாங்கிறதுனால நான் முதல்ல போயிடுவேன். அதை பற்றி நீ கவலையப்படாத. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை பழிச்சுன்னா அதான், உனக்கு முன்னாடி நான் போயிடுவேன். ஆல்மோஸ்ட் நான் 14 years now. He went to be with the Lord. மதர் சொல்லுவார், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எந்த வீட்லேயுமே முதல்ல மனைவி போய் 2வது ஆம்பளை போனால் அந்த ஆம்பளை படுற கஷ்டம். நாட்கள் இன்னும் இருக்கிறது, இப்பவுமே கெடுத்துக்கொள்ளாதே. ஏராளமான நாட்கள் இன்னும் இருக்கிறது. நீடி ஆயுளோடு கர்த்தர் உங்களை பூரண சுகத்தோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட பேசுகிறேன். எல்லா காலத்திலும் ஜீவ மார்க்கத்தை காத்துக்கொள். நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இதுதான் ஆசீர்வாதத்துக்கு வழி. நீதிமான் முதிர் வயதிலும் கனி கொடுப்பான். பட் வாக் இன் திஸ். நாளுக்கு நாள் டிசிஷன் மாறக்கூடாது.
நாளுக்கு நாள் தேவையில்லாத வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. 1000 சண்டை போடுங்க, பட் அந்த திருமண உடன்படிக்கையை உடைக்கிற மாதிரி வரக்கூடாது. நத்திங் in that. You can have difference of opinion. You like apple, she like orange, doesn't matter. You like sweet, she like spicy, no problem. சுகர் வராமல் பார்த்துக்கொள், அல்சர் வராமல் பார்த்துக்கொள், அவ்வளோதான். அது எதுவும் நம்மளை உடைக்காது, அது எதுவும் என்ன செய்யாது, உடைக்காது. ஆனால் இந்த ஸ்பைசி ஸ்வீட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். காரசாரம் கொஞ்சம் இருந்தால் தான் ஃபேமிலி லைஃபே நல்லாயிருக்கும். என் மகன் என்கிட்ட வந்து கேட்பான், என்ன இன்னும் நீங்கள் வம்பு ஆரம்பிக்கலையே அப்படின்பா. நான் சொன்னேன், வம்பு இழுத்தாதான் அந்த நாள் எனக்கு சந்தோஷமாக முடியும், அந்த நாள் எனக்கு சந்தோஷமாக முடியும். See, this all happening in life. வாழ்க்கையில் இவைகள் நடக்க தான் செய்யும். இது இல்லைன்னா நம்ம எல்லோரும் தேவதூதர்களாக மாறிடணும். நம்ம எல்லோரும் என்ன செஞ்சிடணும், ஏசு சொல்லிட்டு போனாது, உலகத்தில் என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் உங்களுக்காக உலகத்தை ஜெயித்தேன். தட் ப்ரீச்சிங், அந்த வார்த்தையை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையிலே கவனமாயிருங்கள். வாசிக்க 39வது வசனம். போதும். தீமைன்னு தெரியுது, அதை போயிட்டு ஏற்று நிற்காத. யூ நோ இட்ஸ் ராங், சம்திங் இஸ் ஈவில். டோன்ட் ட்ரை டு அப்போசிட், ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் தேர். நல்ல கவனிங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோமே, யூ ஆர் கோயிங் அவுட், ஒரு பீச்சுக்கோ இல்லைன்னா ஒரு அவுட் ஸ்டேஷனுக்கோ எங்கேயோ போகிறீங்க. அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் நல்லா இல்லை. எஸ்டர்டே ஐ டுக் மை கிட்ஸ் அவுட் சைட். அது பக்ரீதுன்னொன்னே, லீவுன்னொன்னே பீச் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ மெனி பேச்சுலர்ஸ். ஒருத்தனை மாற்றி 1000 ஃபோட்டோ எடுக்கான், இப்படி எடுக்கான், அப்படி எடுக்கான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இவன் என்ன செய்கிறான், அந்த பேக்ரவுண்டில் ஏதாவது சிஸ்டர்ஸ் வாக் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக கவர் பண்ணி எடுக்கான். ஐ ஃபவுண்ட் இட். என் பிள்ளைகள் அதில் சைக்கிள் ரன்னிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் ட்ரையிங் டு கேட்ச் இட். ஐ டிடன்ட் டெல் அவுட் சைட். ஐ மூவ் மை சில்ட்ரன் டு த அதர் பிளேஸ். wherever you go, you take care of this. One picture is enough to misuse. The Vadakkan's population is doing this. மெச்சூரிட்டியும் கிடையாது, பப்ளிக் சிவிலைசேஷனும் கிடையாது. நாடு தாண்டி வந்தாலும் அவன் புத்தி மாற மாட்டேங்கி. They are doing this. When I know that's wrong, நீங்கள் சொல்லுங்க, அவன்கிட்ட போய் நான் சண்டை போடணுங்கிறீங்க. பண்ணிக்கு முன்னாடி முத்த போட்டா அவனுக்கு குடும்பமும் கிடையாது, அவனுக்கு பிள்ளைகளை பற்றியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனுக்கு இருக்கிற சந்தோஷம்லாம் அந்த செல்ஃபியில் தான் இருக்குது. அவனுக்கு இருக்கிற சந்தோஷம்லாம் அந்த ஒரு ஃபோட்டோவில் தான் இருக்குது. அவன் கேட்பான்னு சொன்னால் அப்புறம் சொல்லுவானோ, நாங்கள் எடுக்கலையே அப்படிம்பாங்க. எதுக்கு வம்பு? தீமைன்னு தெரிஞ்சிட்டா யார் தூர போனோம்? யூ கெட் அவுட் ஃப்ரம் தேர். நெருப்புன்னு தெரியுது, அதை போய் என் கை வைக்கிறா. கீப் யுவர் செல்ஃப் சேஃப். தீமையோடு எதிர்த்து நிற்காதே. இந்த ஐக்கியம் சரியில்லைன்னு தெரியுது, விட்டுரு. இல்லை பிரதர், நான் சால்வ் பண்ணி, உன்னால் சால்வ் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தீமையை எதிர்த்து நிற்காதே. ரன் அவே, விலகியோடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரன் அவே. So these are the ways of Jesus Christ. எங்க நினைக்கிறீங்க? பயந்து ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து போகணும். இல்லைன்னா அங்கே சண்டை போட்டு அடிப்படி போட்டு போலீஸ் வந்து பார்க்குற வரைக்கும் ரெடின்னா போ. இந்த வார்த்தை கீழ்ப்படியில்லைன்னா முந்தின மாத்திரை வந்துடும். வழக்கு மன்றத்திற்கு போய் அவன் காவலாளியின் இடத்தில் ஒப்படைத்து வந்துடுச்சுல்ல. வார்த்தை அப்படி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றும் ஜோடு இல்லாமல் போகாது, எல்லாம் கரெக்டாக இருக்கும். இங்கே எப்படின்னா ஊரில் இன்னும் மோசம். கவனமாக இருங்க. வீட்டுக்கு 10 மொபைல் இருக்குது, எல்லாம் கேமரா மொபைல். வேறவர் யூகோ சிசிடிவி கேமரா வித்தவுட் யூ மானிட்டரிங். அதனால் நான் ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் தான் ஜீவ மார்க்கத்தை உனக்கு தெரியப்படுத்தான். அதனால தான் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா பேதுரு சொன்னார்ல, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. வாசிக்கலாம், யோவான் 6. ஆண்டவரே, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. அப்பொழுது 6ஆம் அதிகாரம் 65.
ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அதற்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை கேட்டு நிறைய பின்வாங்கிற்று. ஆனால் பேதுரு சொன்னான், இதுதான் ஜீவ வசனங்கள், இது வேற யாரிடத்தில் உண்டு? அதனால தான் நானே வழி, நானே சத்தியம். நித்திய ஜீவ வசனங்கள், you will get only from Jesus, nobody else. அதனால தான் வேதத்தை வாசிக்கணும். You will get from Jesus. You will get this revelation from Jesus. This practical instruction from நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சத்தியங்களும் குமிந்து கிடக்கின்றன. நல்லா பேதுரு சொன்னாங்க, ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு, யாரிடத்தில் போவோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சத்திலே வெளிப்பட்டு இப்பொழுது எங்களுக்கு முன்பாக ஜீவ வார்த்தையாக நிற்கிறது என்று சொன்னவன் யோவான். இல்லை கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த உபதேசம் கடினமானதுன்னு போயிட்டாங்க. உங்களுடைய முடிவு என்ன? பாட்டு பாட பிடிக்கும், ஆராதிக்க பிடிக்கும், ஜெபம் பண்ண பிடிக்கும், வசனத்தை கொஞ்சம் ஷார்ப் பண்ணோன்னா பிடிக்காது. ஷார்ப் பண்ணோன்னா என்ன செய்யாது? பிடிக்காது. என்ன பாஸ்டர் ரொம்ப ரஃப்பாக பேசுகிறாரு கேட்குறது தானே. ஊர்லலாம் சொல்லுவோம், ஐயோ ஐயரை பிரசங்கத்தை நிறுத்துன்றான், கொஞ்சம் கடினமாக பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா. நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன பிரதர் ஓப்பனாகவே பிரசங்கம் பண்ண முடியல, பிகாஸ் வி ஆர் அண்டர் கமிட்டி. கமிட்டி சொல்லுது இவ்வளோ நேரம் தான் பிரசங்கம் பண்ணணும். ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், why you did not go under denomination? I break denomination. அதுக்கு தானே வெளியில் வந்தோம். மறுபடியும் உள்ளே போக சொல்கிறீங்களே, மறுபடியும் உள்ளே போக சொல்கிறீங்களே. நிறைய பேருக்கு பிடிக்கல. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவருடைய மகிமையை வாழ்க்கையில் பார்க்க முடியல, தேவனுடைய கிரியைகளை வாழ்க்கையில் பார்க்க முடியல. அந்த நாட்களில் டிபிஎம்மில் ஒரு அழகான பாடல் பாடுவாங்க, சத்தியனும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்கட்கும் சுகம் தந்து என்றும் தாங்கிடும், சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி ஈந்திடும், சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும், வானம் திறந்தருளும் பல தானங்களை நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், சுய ஆடம்பரம் முற்றம் தொட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையினாவி தந்தருள வேணுமே, மாயமான
Pentecostal song. This is a TPM song. எல்லாம் கவனிங்க. சத்தியனும் ஜீவனுமாய் வாழ்கின்ற நீர் என்னை கன்னிகளுக்கு விலக்கி காத்திடும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள கன்னிகளை தான் இப்போ நான் காமிச்சேன். இந்த கன்னிகள்லாம் மாட்டிக்கக்கூடாது. இந்த கன்னிகள்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஏன் இன்னும் திறக்கலை? கன்னி வெடி நிறையா வச்சுருக்கான். கன்னி வெடி நிறையா தெரியாததை வச்சுருக்கான், அதனால தான் திறக்கலை. இந்த கன்னி வெடி எடுக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும். 1 மாதம் ஆகும். அதனால் நிறைய கண்ணியை சத்துரு வச்சுருக்கான். இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. That's why we need Jesus. அதனால தான் நல்ல கவனிங்க. இப்படி மட்டும் வாழ்ந்துட்டுன்னு வச்சாங்களேன், ஆவியில் நடத்தப்படுகின்ற வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆவி தான் என்ன செய்யுதான்? உயிர்ப்பிக்குது. ஆவி தான் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். ஆவி 6:63 யோவான் 6:63 மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதது. இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் அது எல்லாம் வார்த்தைகளாகவே இருந்தது. அந்த வார்த்தை தான் என்ன ஆச்சு? மாம்சமாச்சு. அதனால ஒரு பழைய ஏற்பாட்டு விசுவாசியும் ரசிக்கப்படலை. இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தி கூட்டு போற வரைக்கும் யாருக்கும் என்ன இல்லை? விடுதலை இல்லை. ஏன்னா ஆவி இல்லை. என்ன இல்லை? ஆவியில். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆவியோடு கூட வந்தது. வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். Underline that word. The words of Jesus Christ. Why I am lifting Jesus? Why Jesus? Why the Father put everything in Jesus? பிதாவாகிய தேவன் அத்தனையும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று மாக்கினதற்கு காரணம் His words are spirit and life. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதனால தான் பேதுரு சொன்னான், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. Moses is a big preacher, but I cannot see the life. Solomon, big preacher, wise preacher, but I cannot see the life. Life is in Jesus. That's why I seek Jesus. 1000 நாமம் சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். நல்லா கவனிங்க. இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருக்கு தெரியல. ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், இந்த மார்க்கத்தில் நான் போனேன்னா பரிபூரண மகிழ்ச்சி உண்டு. என்ன உண்டு? பரிபூரண மகிழ்ச்சி உண்டு. அந்த வசனத்தினுடைய சங்கீதத்தினுடைய 2வது பகுதியே பரிபூரண மகிழ்ச்சி. ஆனால் நான் ஜீவ மார்க்கத்தில் நடக்கிறேன். இந்த மார்க்கத்தில் நடந்துட்டோன்னா ஆனந்த துதி ஒலி தான். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெறுதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்டி பெற்று என்றிடுவோமே.
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. பிலிப்பியர் 4:4 வாசிக்க வேண்டாம், நேரமாகுது. ஆல்வேஸ் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி. இந்த சந்தோஷத்தை திருடிடக்கூடாது. திருடிட்டானாலே ஏதோ தப்பாக முடிவு எடுத்திருக்கோன்னு அர்த்தம். பிரதர் சந்தோஷமே இல்லை, சம்திங் கோயிங் ராங், மேபி யுவர் டிசிஷன் இஸ் ராங். நீங்கள் எடுத்த முடிவுகளில் ஏதாவது தெய்வ சுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். பவுல் அடிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் சிறையில் இருக்கின்ற சூழ்நிலையிலும் எழுதுறாரு சந்தோஷமாக இருங்க. அதனால தான் சிறைச்சாலையில் அவங்க பாடி ஆண்டவரை துதிக்கிறாங்க. சிறைச்சாலையில் ஆண்டவரை பாடி துதிக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் தேவர் இன் த ரைட் வே, சரியான பாதையில் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே நித்திய மகிழ்ச்சி உண்டு, பரிபூரண மகிழ்ச்சி உண்டு. முடிக்கும்போது என்ன சொல்றாரு தெரியுமா சங்கீதக்காரன்? உமது வலது பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. லார்ட், ஆண்டவரே உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. தட் இஸ் த பிக்சர் ஆஃப் ஹெவன். அப்படிதானே? வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். கடைசி அதிகாரத்தின் கடைசிக்கு முந்தின வசனம். எவ்விதமாய் பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, யாரு? இயேசு. ஆனால் என்ன பதம் யூஸ் பண்ணுறாங்க? கர்த்தர். இவ்விதமாய் கர்த்தர். அப்படி தானே? ஸோ வேறவர் யூ சி கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை வேதத்தில் வாசிச்சிங்கன்னா அதை இயேசுவா வச்சுக்கோங்க. இயேசுவா வச்சுக்கோங்க. தேவன் என்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். நிறைய பேருக்கு கர்த்தர் தேவன் எல்லாம் ஒன்று தான் பாங்க. கர்த்தர் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்காக பழைய ஏற்பாட்டிலே அந்த கர்த்தர்னு வந்துட்டிங்கன்னா தேர்ஸ் a picture of Jesus Christ. There's a picture of Jesus Christ. தாவீது சொல்கிறான் பாருங்க, வாசிக்கலாம். 16:8 வாசிப்போம். Psalms 16:8. கர்த்தரை எப்பொழுதும் who is in front of him? The Lord Jesus. It's a picture of Lord Jesus, not the Father. பிதாவை ஒரு நாளும் ஒருவதும் ஒரு கண்டதில்லை. So who is, அதனால தான் கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு கர்த்தர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கவனிங்க, நல்லா கவனிங்க. ஸோ இந்த கர்த்தர்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ, கொஞ்சம் பைபிள் ஸ்டடி கொஞ்சம் கவனிங்க. இந்த கர்த்தர்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறிக்கும். இந்த தேவனுங்கிற வார்த்தைலாம் பிதாவாகிய தேவனை குறிக்கும். நல்லா படிங்க. வசனம் காமிக்கணும்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:36 வாசிங்க பார்ப்போம் வேகமா. போதும். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற, யார்கிட்டையும் தைரியமாக அடிச்சிடலாம். இப்போ வாசனை மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். யார் somebody come for Bible debate, come to me, let me talk. That's why I am strongly telling, எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, தேவனாயிருக்கணும்னு எழுதல, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. So that's why I say wherever you see the word Lord, that's Jesus Christ. Wherever you see God, that's Father God. அவ்வளோதான். சிம்பிள். வேதத்தை இப்படி வாசிக்கணும். எல்லாருக்கும் வேதம் வாசிக்க தெரியணும். கர்த்தர் தேவன் எதுக்கு எழுதியிருக்குன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. 2 பேரை கொண்டு வருது. இப்போ மார்க்கின்படி கர்த்தர் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டே. அந்த நித்திய பேரின்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கவனிங்க. இப்போ அவன் எங்க இருக்கான்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிதா இருக்காரு. பிதாவின் வலது பரிசத்தில் யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்காரு. தாவீது தன்னை எங்க நிறுத்துறாரு? கர்த்தரை எனக்கு முன்பாக. I am standing in front of Jesus. That's the picture. நான் கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கணும்னா that's a wrong picture. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால். So now you keep yourself, எங்கே உங்களை நிறுத்தணும்ட்டு. I need children, come here. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். that make difference in my life, that will make in your life. Okay, come here. Come. Okay, Father,
இஸ் a father. Okay, Father God, பிதாவாகிய தேவன். At the right hand, Jesus. At the right hand, Jesus. Where you are? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. I cannot go to him. Through him only I can go to him. அப்படிதானே? என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில், இங்க போன அக்கினி பஸ்பமாயிருவான். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர்கிட்ட போறதுக்கு தான் இவர் எங்க இருக்காரு? வலது பர்சத்தில் இருக்காரு. அதனால கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பட் he is in the glory of Father. பிதாவின் மகிமைக்கு ஆனா ஒரே மகிமை. அதனால my son is sleeping. Okay, come here. Okay, so now he is coming. கர்த்தரை எப்பொழுதும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். But still he is in the glory of Father. அவர் வரும் நாளிலே அவரை போலவே இருப்பேன். அன்னைக்கு முகமுகமா பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தரை எங்க வச்சிருக்கேன்? வலது பார்சத்தில் வச்சிருக்கிறேன். முன்னாடி போனாலும் நான் கொஞ்சம் சைடு எடுத்து தான் நிற்கணும். பிகாஸ் ஐ எம் நாட் ஜீசஸ். இந்த சைடு எடுத்து என்ன செய்யணும்? நிற்கணும். பட் ஐ ஃபேஸ் ஹிம். அவரை ஃபேஸ் பண்ணாதான் வலது பார்சத்தில் இருக்கார். இப்படி போயிட்டீங்கன்னா அவர் இடது பார்சத்துக்கு போயிடுவார். நிறைய பேர் ஆண்டவருக்கு முதுகு காமிச்சிட்டான். இந்த சத்தியமே தெரியாமல் நிறைய பேர் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிட்டான்? முதுகு காமிச்சிட்டான். ஆண்டவருக்கு முதுகு காமிக்காத. ஃபேஸ் ஜீசஸ். மீட் ஜீசஸ். ஸ்பீக் வித் ஹிம். அவரோடு கூட பேசுங்கள். அவரோடு கூட இடைப்படுங்கள். கர்த்தரை நான் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. மீட் ஜீசஸ் லைக் திஸ் இஸ் தி பிக்சர். ஃபாதர், சன் அண்ட் யூ. யார் கனெக்ட் பண்றா? யார் கனெக்ட் பண்றா? ஆவியானவர். நல்லா கவனிங்க. Now listen carefully. There is a voice of Father, there is a voice of Son. பிதாவினுடைய சத்தமும் உண்டு, குமாரனுடைய சத்தமும் உண்டு. It's a big subject. I am telling you in small words. Okay, தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் கேட்ட சொல்வார், பிதாவின் சத்தத்தையும் கேட்டேன், குமாரனுடைய சத்தத்தையும் கேட்டேன். நிறைய பேருக்கு புரியாது, அது எப்படி நான் கேட்கும் அப்படின்னுட்டு. எஸ், there is a difference. There is a difference. சிம்பிளா சொல்றேன். பிதாவின் சத்தம் 2 இடங்கள்ல தொனித்தது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று வெளியேறின உடனே பிதாவின் சத்தம் கேட்டது. எப்படி வந்துச்சு? Let's see the voice of Father. பிதாவின் சத்தம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா? மத்தேயு 3:17. சீக்கிரம் மத்தேயு 3:17. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், he is my beloved son. இவரில் பிரியமாய். போதும். பிதா எப்படி பேசினாரு? my son, loving son is my son. ரெண்டாவது மறுரூபமலையில மறுரூபமாகிறாரு. மத்தேயு 17 5வது வசனத்துக்கு போங்க. மத்தேயு 17:5 வசனத்தோட சொல்லணும். அவர் நேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், he is my son. இவரில் பிரியமாய். போதும். he is my son. So whenever you pray in different situation, when you hear the voice in your spirit, ஆவில நீ ஜெபம் பண்ணும்போது மகனேன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா பிதா பேசுறார். மகளே அப்படின்னு சத்தம் கேட்டுச்சுன்னா யார் பேசுறா? It's the voice of the Father brought by the Holy Spirit. Little deep. எனக்கு தெரியும், கொஞ்சம் ஆழமா போறேன். பட் நிறைய பேர் ஆழமா இருக்கிறவங்க இருக்கிறீங்க, அதனால பேசுறேன். When you hear my son, that's the Father. என் நேசகுமாரன். My son, my daughter. This is the voice of the Father. இயேசு கிறிஸ்து எப்படி பேசுறாரு? குமாரன் எப்படி பேசுவாரு? நல்லா கவனிங்க. குமாரனுடைய பிக்சர் என்ன? வாசிக்கலாம். மத்தேயு 28:10. மத்தேயு 28:10. அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். யாரு? பிரதர்ஸ், நாட் சன். இங்க சன் இல்ல. யார் இல்ல? சன் இல்ல. சன்னுனா இவர் தான் கூடுவார். When the voice come, brother, wow, he is my brother. ரோமர்ல எழுதியிருக்குல்ல, எல்லோருக்கும் முதற் பெயரானவராய், he is our elder brother.
ஈஸ் அவர். நம்ம ஏசப்பா ஏசப்பான்னு 2 பேரையும் சேர்த்துட்டோம். ஓகே, நான் ஒரே பேரில் நம்ம தான் பேர் வச்சோம், வேறு எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. ஏசப்பான்னு வேறு வச்சது நம்ம தான். தமிழ் மொழிக்கு இருக்கின்ற பெருமை அது. 2 பேரையும் சேர்த்துட்டோம், 2 பேரையும் சேர்த்துட்டோம். ஆவியானவரையும் சேர்த்துருந்தா என்ன அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, மற்ற எல்லாம் ஜீசஸ் த ஃபாதர், ஜீசஸ் த ஃபாதர், ஜீசஸ் ஃபாதர்னு எங்கேயுமே இல்லை. நம்ம தான் ஏசப்பா அப்படின்னு என்ன செஞ்சோம், அதுதான் ஏசப்பா அப்படின்னா 2 பேரையும் சேர்த்து சொல்கிறோம். பட் ப்ரொஃபஷ்னலி பை ரிலேட்டிவ்லி இஸ் மை எல்டர் பிரதர். இன் அதர் வேர்ட்ஸ், நல்லா கவனிங்க, யோவான் 15, 13, 14. இனி ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனையும் கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. So he is my friend, is my brother, is my friend, is not my father. So when my father called me, when my brother or my friend called me, how he calls you? நல்ல கவனிங்க. குமாரனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு சொல்லித்தரேன். குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் கேட்குதுன்னா, Acts chapter 9, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவன் தரையிலே விழுந்தான், பவுல் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, என்ன சத்தம் கேட்டுச்சு? மகனே மகனேன்னு கேட்டுச்சா, சவுலே சவுலேன்னு கேட்டுச்சா? இப்ப யாரு பேசுறா? தொடர்ந்து வாசிங்க. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிறதே ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்ப நிக்கிறது யாரு? நல்லா கவனிங்க. உன் பேர் சொல்லி ஒரு சத்தம் வருதுன்னா அது எங்க இருந்து வருது? போதுமா? இன்னும் காமிக்கணுமா? நேரம் இல்லை. இங்கே உட்கார்ந்துருந்தா நான் சாயங்காலம் முடிய காமிக்கிறேன். பிதாவின் சத்தத்தையும் குமாரின் சத்தத்தையும். நிறைய பேர் துடிக்கிறது தெரியுது, எப்போ பிரதர் ஓடுவாருட்டு. So do you understand what is the voice of the Father, voice of the Son? But this is brought by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறாரு. என்னைக்கு பிரபுன்னு கேட்குதோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டார். My friend, come to me. நல்ல கவனிங்க. Revelation 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவர் பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். When you are depressed, ரொம்ப சோர்ந்துட்டீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆவியானவர் உனக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வராரு. Somebody lifting your hand. Who is lifting? It's Jesus Christ. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாடுவான். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே. What a God we have. மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மார்போடு அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் எல்லாம் பாடும். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
மகிமை, ஆவியானவருடைய பிரசன்னம். ஹalleluya, ஹalleluya. தேவ பிரசன்னம். அவர் உன்னை கரம் பிடிக்கிற ஒரு வேளை. ஓ thank you Lord. ஹalleluya, ஹalleluya. கரம் பிடித்து நடத்துவார். கை அவர்கிட்ட கொடுத்துருங்க. Give your hands to him. நம்மை மேல் நிறுத்துவார். Lift your hands all the children. கரம் பிடித்து நடத்துவார். உன்னை கண்மலை மேல் நிறுத்தும்படியாக கரம் பிடித்தவர் நிறுத்துவார். ஒரு What a God we have. விழுந்து கிடந்தாலும் தூக்கி அடக்கி மார்போடு சேர்த்துக் கொள்கின்ற கரம் அல்லவோ. இந்த பேரின்பத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் சோர்ந்து போன நேரம் எல்லாம் என்னை தூக்கி எடுக்கிற கரம் உண்டே. என்னை மகனே, என் மகளே என்று அழைக்கிற சத்தம் உண்டே. இந்த பிரசன்னத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? இந்த ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான இந்த பேரின்பத்தை எங்களுக்கு தந்து மகிழ பண்ணி நீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்பட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனமுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.